வாங்க. நான் இங்கே நண்பா ராஜா தமிழ்நாடு வந்திருக்கும் பொழுது என்ன யாருன்னு தெரிகிறதா என்ன? இப்படி அதுவும் மீட்டு வரீங்களா? நீங்க யாருக்கா? வாடாங்க வாங்க போச்சுங்க. எங்க அம்மா ஊத்துற சப்பாடி எல்லாம் வெளியே வருது. என்னுடைய பேர் தான் ஜென்மசனி, ஜென்மசனி, மஞ்சச்சனி, மஞ்சச்சனி, குடுக்கும் சனி, குடுக்கும் சனி, கெடுக்கும் சனி. என்னுடைய பேர் நீங்க தான் சனீஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு ஈஸ்வரன் என்று பேர், எனக்கு சனீஸ்வரன் என்று பேர். சாமி நீங்க வந்து எங்க குடும்பத்துல உட்காந்துட்டீங்கன்னா அப்படியே ஆட்டி படைச்சு விடுவீங்க. எடுக்கும் சனியும் நானே, கொடுக்கும் சனியும் நானே. ஏங்க ஜென்மசனி, பஞ்சசனி, ஏழரை சனி எல்லாமே நான். ஏங்க இந்த கொடுக்கும் சனினா என்ன, எடுக்கும் சனினா என்ன? கொடுக்கும் சனியனா பொன்பொருளை அள்ளி கொடுப்பேன், கெடுக்கும் சனியனா நல்லாகிறவன ஆண்டி கோலமா ஆக்கிடுவேன், இறக்கி விடுவேன். ஏன் இப்ப எனக்கு என்ன சனி இருக்குதுங்க? எனக்கு இப்ப எப்படி இருக்கிறீங்க? கெடுக்கிற சனியா வந்து உட்காரலாம் இருக்கிறேன். கெடுக்கிற சனியா பார்த்து வந்து உட்காருங்க. நாங்க சனி பகவானே வரட்டுறோம். இருந்தாலும் என் பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? பகவானே என் தந்தையாரோ சூரியதேவன். உங்களுடைய தந்தையாரோ சூரியன். ஆடி புண்டா அடிக்கிறான். நீங்க அடிக்க மாட்டீங்க, நீங்க அடிக்கிறீங்களா? நீங்க அடிங்க, அப்பயாவது பாவம் தொலைட்டோம். என் தந்தையாரோ சூரியதேவன். தந்தையோ சூரியதேவன். ஆமா. என் தாயானவளோ சயாதேவி. என்னுடைய தாயா சயாதேவி. சயாதேவி ஜெயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் ஒருவர் மட்டும் பிறந்தனா? நாங்க 2 பேர் பிறந்தோம். 2 பேர் பிறந்தீங்க. ஆமா. அவன் உங்க தம்பி ஐயோ புண்டா, உங்க அண்ணா ஐயோ புண்டா. என் அண்ணனோ யமதர்மன். உங்க அண்ணனுக்கு என்ன வேலை? ஆமா. உங்க அண்ணனுக்கு என்ன வேலை? உயிரிலை பிடிக்கக்கூடிய வேலை. உங்க அம்மா பெத்த வருஷ புண்டையே அப்படித்தானா? ஒரு ஆளு சனிய, ஒரு ஆளு பயிரப்படுகிற அம்மா. கேட்டாலும் தப்பு, கேட்டாலும் தப்பு. இது என்ன நாடு? தன் பொருளை தானே அடிக்க இந்த சுதந்திர நாட்டில் சட்டம் இல்லையா? இது நீதிமன்றமா இல்ல கூலி மன்றமா? சாப்பிட்டு ரொட்டி. என் அண்ணனோ யமதர்மன். யமதர்மன் பிறந்தவன். என் பேர் சனீஸ்வரன். உங்களுடைய பேர் சனீஸ்வரன். ஆமா. சரிங்க. எனக்கு என்ன வேலை? ஒரு மனிதர் வாழ்க்கையில பிடித்து 7.5 ஆண்டு காலம் அவங்கள பிடிச்சு ஆட்டக்கூடிய வேலை என்னுடைய வேலை. மனிதனை சித்திரவதை பண்ற வேலை. மனிதன் மனிதன் அந்த மும்மூர்த்தி கடவுளே என் தாக்குதல்ல இருந்து தப்பிக்க முடியாது. நான்
நீங்க வந்த உடனே நான் பயந்துக்கிட்டேங்க. என்ன பெற்றெடுத்த என் தந்தையாரையே நான் பிடிச்சேன். நான் பிடிச்ச உடனே என் தந்தையாருக்கு வாயிலே ஒரு பற்கள் கூட இல்லாமல் செய்து விட்டேன் நானு. பெத்த அப்படியே பிடிச்சீங்களா? என்னுடைய வேலை யாரா அப்பனத்தையே என் தந்தையார் சூரியதேவனை பிடித்தேன். வாயில பல்லே எல்லாம் போகும்படி செய்தேன். இந்திரனை பிடித்தேன். மேனியெல்லாம் யோனியாக போகும்படி செய்தேன். சந்திரனை பிடித்தேன். 15 நாள் தேயவும் 15 நாள் வளரவும் செய்தேன். ஈசனை பிடித்தேன். வாதகாலா போகும்படி செய்தேன். கண்ணனை பிடித்தேன். மேனியெல்லாம் கருமேனியாக போகும்படி செய்தேன். எப்படி மொத்தம் பார்த்தா நீங்க சரியான திட்டு புண்டிங்களாட்டுக்குது. இத்தனை பேர்த்த பிடிச்சு ஆட்டி பறிச்சிருக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு வேலையே பிடித்தானா? எனக்கு வேலையே அதுதான். அப்படி இருந்தாலும் இரண்டையே பேத்த மட்டும் என்னால பிடிக்கவே முடியல. யார் யாருங்க? யாரு இந்த காளியும் மாரியும் மட்டும் என்னால பிடிக்க முடியலடா. ஏங்க பிடிக்க முடியல? ஒரு நாளையில என்ன ஆகி போறது அப்படி என்று நான் மாளிகைக்கு சென்று விட்டேன். சரிங்க. ஆடா அங்க போய் படுத்தண்டா. படுத்தோன்னா என் மேனி எல்லாம் முத்தாக போகும்படி மாரியம்மன் செய்து விட்டாள். ஆமாங்க. ஆத்தா கிருபை எப்படி? ஐயோ நான் பட்ட பாடு அந்த பகவானுக்கு தான் தெரியும். ஆட்டி பறிச்சிருக்கிறாங்கல்ல. ஆமாங்க ஆமாங்க. உடனே அது சரியாவதுக்கு 7.5 ஆண்டு காலம் ஆகி விட்டது. கம்முனு சனிக்கினி பிடிச்சி போற கம்முனு பேசாத. உடனே என் உடம்பெல்லாம் சரியான உடனே மறுபடியும் போய் மாரியம்மனை கேட்கிறேன். ஹரீஸ்வரா என்ன நீ எத்தனை ஆண்டு காலத்துக்கு பிடிக்கணும்? 7.5 ஆண்டு காலத்துக்கு. 7.5 ஆண்டு காலமே முடிந்து விட்டது. என்ன ஒன்னால பிடிக்க முடியாதுன்னு சொல்லி மாரியம்மன் சொல்லிவிட்டார். ஆட மாரியம்மனை தான் பிடிக்கலாம் போயிட்டு போகுது. இந்த காளியம்மனை பிடிக்கலாமே பிடிக்கலாமே அப்படின்னு போய் அம்மா காளியம்மா அம்மா காளியம்மா 7.5 ஆண்டு காலம் நான் உன்னை பிடிக்க வேண்டும், எழுந்து வா அப்படின்னு கேட்டேன். அப்பா சனி பகவானே நானும் பூஜையில் அமர்ந்திருக்கிறேன், இன்று போய் நாளை வா அப்படி என்று காளியம்மனும் அதேதான் சொல்லுது. நான் மாளிகைக்கு போன உடனே எனக்கு ஒரே வயிற்றோட்டமா போற மாதிரி செய்து விட்டால் காளியம்மன். காளியாதேவி ஆமா ஆத்தா கூலி கொடுத்துட்டா. என்ன ஆத்தா கிருபையை காட்டிட்டா. அது சரியாவதுக்கே 7.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. சண்டல 2 பேர்த்துக்கிட்ட 7 ஆண்டு 7 15 வருடம் இல்ல. ஆமாங்க. பூலோகத்துல எல்லா தெய்வத்தையுமே பிடிச்சிட்டேன். ஆனா இவங்க 2 பேர்த்த மட்டும் என்னால பிடிக்க முடியல. சரிங்க. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு ஆனந்த சந்தோஷத்தோட என்ன வந்திருக்கிறேன், எதுக்காக வந்திருக்கிறேன்? இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க? இங்க நகரத்துல இன்று பூலோகம் போக போகிறேன். எதுக்குங்க? நாய் பிடிக்கிறதுக்கா? எல்லாத்தையும் பிடிக்கிறேங்கிற அந்த நாய் பிடிக்கிறதுக்கா? நாயை பிடிக்கவா? இன்னைக்கு அரை பிடிக்க போறீங்க. நான் இன்னைக்கு யாரையும் பிடிக்கிறதுக்கு போகல. நான் இன்னைக்கு திருமணம் செய்ய போறேன். திருமணம் செய்ய போறேன். சனீஷ் பொண்ணுக்கும் கல்யாணமா? உனக்கு எந்த ஜெயிக்மெண்ட் பண்ண தருவா? விதர்ப தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பீமராஜ மன்னனுக்கு மகளாக பிறந்த தமயந்திரி திருமணம் செய்ய தமயந்திரியானவள் அவள் எனக்கென்றே பிறந்தவள், என்னுடைய அழகுக்கு தகுதியானவள். பாண்டிச்சேரி நீங்க தானே உட்காந்துக்கிறீங்க? பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி நீங்க தானே உட்காந்துக்கிறீங்க? நான் இல்ல, காரைக்கால் உட்காந்துக்கிறது. ஆமா ஏங்க அங்க உட்காந்துக்கிறீங்கல்ல? ஆமா முன்னாடி தானே எகுத்தாப்புல 2 கோட்டை கிடக்குது. ஏன் 35 ரூபாய்க்கு கோட்டை தராங்களே? உங்களை பாக்குறதுக்கு தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு வரும். யாரும் ஒரு 12 ரூபாய்க்கு தர சொல்றது? சின்ன பேர் 55 ரூபாப்பா. நம்ம ஊர்லயே பேர் 110 ரூபா தான். சின்ன பேரு இருந்தாலும் அதனாலதான் இப்படி மனக்கோலத்தோடு வந்திருக்கிறேன். வா போகலாம்.